இனிய உளவாகி இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தட்டு என்ற வள்ளுவரின் குரல்படி இந்நாட்டு மனைக்கு மனைவியாக விமலாதேவி என்ற பெயருடன் வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா அத்தா? திடீர்னு நாகாத்தாமா மேல நாகாத்தா மேல வந்தாளா? நாகாத்தா வந்தால எங்க போயிட்டா? சைலண்டா வந்து புத்தி தேடி போனா இந்த சேர மூஞ்சி அச்சா பாரு கொசுமந்து வந்தா கொசுமந்து அச்சா உடனே புத்து விட்டுட்டு நண்டு வரப்பா எல்லாம் இங்கதானா? போங்கடா போங்கடா. சொல்லு கண்ணு. யாரு கண்ணு? எம்மனை விடாவா? என் முன்னாடி மாதிரி அங்கறான் சொன்னான் பாக்கிறதுக்கு என் மொண்டாடி மாரியே இருக்கிறாங்க. அந்த நடவோட பாவனை மட்டும் என் மொண்டாட்டி தான் உருவம் போயிடும் தடம் எல்லாம் அதேதான். என்ன ஒண்ணு அம்மாளுக்கு டிக்கி கொஞ்சம் பெருசா இருக்குது. வேற ஒண்ணு இல்லடா, கொத்தனார் 2 செங்கல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது. ஆமாடா வைப்பாருடா. சொல்லுக்கா யாரு யார் நிலுக்கிறாங்க? அக்கா மாரி இருக்கிறேன். இத பாரு, உங்கள் இருவருக்கு இப்ப வேலை கிடையாது. சரியா? ஆமாடா, நானும் என்னுடைய கணவரை கலந்து பேச போறேன்டா. வேணான்னு சொல்ல தண்ணி திட்டமோத்து கலங்க காலைல செப்பிடுக்குது. என்ன கலகலே? கலகல கலகல சரியான அனுப்பா.
குடும்ப ரகசியம் பேச போறோம். அதனால இங்க யாருமே இருக்க கூடாது. யாரும் இருக்கக்கூடாது. ஆமாப்பா. அன்போன்ற பெரியவருக்கும் நாடக கலா ரசிகர்களுடைய அத்தனை கலவுள்ளப்படுத்த அன்பர்களுக்கும் நமது கிராமத்தில் சீர சிறப்போடு இந்த திருவிழாவினை மாபெரும் விழாவாக செய்து பெரியவர்களுடைய ஆசையினாலும் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பினாலும் பல கிராமங்கள் வியப்படைக்கூடிய அளவிற்கு அற்புதமான முறையில் இந்த திருவிழாவை செய்து இந்த திருவிழாவினை முன்னிட்டு எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு அறிவது ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் ரோஜா நாடக மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த புனிதமான மேடையில் நாடகத்துடைய தலைப்பு ஸ்ரீதேவியின் திருமணம் கருமாறி உட்பணம். ஸ்ரீதேவியின் திருமணம் கருமாறி உட்பணம் என நாடகம் நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் தன்னன் தனிமையை பேச வேண்டும். பொதுவாகவே 4 சோதனை பேசுறது அந்த வகம் நடுத்தல் மட்டும் பொது விஷயம் சொல்லுவாங்க. தன்னன் தனிமையை பேச வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு இணங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் இந்த நாடகம் மிகவும் முடிஞ்சது காப்பது. பெருத்துருவா பெருத்துருவா எங்க பாருங்க எங்க பாருங்க எங்க பாருங்க விட்டுக்கிறீ அந்த கஷ்டத்தை எங்க போறீங்கன்ற நானு ஏன் நாடகம் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போனா உங்க பையங்களை எடுத்துமாங்க ஊரா முட்டு டீ கப்பு டீ சப்பலோடைய அந்த சோளை எடுத்து பகல்ல முறுக்கேறி சிறுவாயிட்டுல போய் உக்காந்துக்கணும். போடுறா லவடிக்கா போல அது என்ன அவ்வளவு சாதாரணமா போடுறா. 8 லட்சம் ரூபாய் என் பேக் அது 8 லட்சம் ரூபாய் மதிப்பு எல்லாம் நாய் போறாங்க கோச்சு வச்சுக்கிட்டு சைடுல 8 லட்சம் ரூபாய் ஒழிச்சு போல ஒழுங்கு மாதிரி தான் 1 லட்சம் இப்போ எமதோலா ஈத்தக்க யார் தைக்கிறது ஒழுங்கு அசானுக்கு போய் போ எடுத்துமா போ எங்கடா போ இல்ல நீங்க தான் சொன்னீங்களா அதனாலதான் யாரு இருவரும் தான் சொன்னேன். இவங்க எப்போ சொல்றேன் அப்ப உத்தரவு பெருத்தமா போய்க்கப்பா அறந்தாயி ஐயா போடா அம்மா போப்பா நல்லது போ ஜெயப்படுத்த கதாநாயகி சதா கூட்டம் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. அவன் ரெக்கார்டுங்க டப்பிங் போட சொன்னா கேரக்டர் நயமா அந்த போட்ட கைது கத்துற மாதிரி கத்து போட வேகமா. என்னடா எனக்கு ஒரு சந்தேகம். என்னது சொல்றேன் தயவுசெய்து சொல்லு. நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சொல்லுமண்ணா என்ன சொல்லுது? 2 வீலர் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும், கார் வேன் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும், சரி லாரி பஸ் ஓட்டுறது தனி லைசன்ஸ் வேணும். எந்த வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லைனாக்கா அது சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கிற தருணத்துல எல்லாரே போடாத நீ எப்படி பண்ணா டாரஸ் ஓட்டுவீங்க? போடா ஏய் சப்பாயா டாரஸ் ஓடுறா போடா ஏய் மாமா கூ சொல்றா சொல்லு எல்லாம் போய் தெரியுங்க என்ன சாதாரண பபுனாசா அடிக்கிற நெஞ்சினா அப்படியா பாரு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கேரளா கர்நாடகா ஹைதராபாத் அமெரிக்கா மும்பை டெல்லி ஜப்பான் கல்கத்தா ஆர்னி வேலூர் திண்டிவனம் விழுப்புரம் மொத்த பாஷையும் தெரியும். அப்படியா பின்ன என்ன பின்ன சாதாரணமா நினைச்சுன்னு இருக்காது. எப்பேற்பட்ட ஆளு ஐ எம் எ பெரிய சயின்டிஸ்ட். அப்படினா ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நான் தான். எல்லாத்தையுமே என்னென்ன கண்டுபிடிச்ச? மைக்கை கண்டுபிடிச்சது யாரு? நீ. ஓ நானே அவரை கட்டோட்டு கண்டுபிடிச்சது யாரு? நானு. நீ ஏன் கேமரா கண்டுபிடிச்சது யாரு? நானு. அட போடா ஏன் லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? யாரு? நானு. ஏய் லைட் கார வந்தா வச்சுக்க ஓதிப்பாரு. ஏங்க இப்ப நிரூபிக்கிறேன் நான் தான் கண்டுபிடிச்சது. எப்படி அது நிரூபிச்சுன்னா எப்படி அது பாக்குறியா? இப்ப என் வாயால சொல்லு லைட் ஆகும். டேய் வாயால சொன்னா ஆஃப் ஆயிடும். ஆமாயிடும். உண்மையா? ஆமா. டேய்
வாயால இந்த லைட் இந்த ரெண்டு லைட் மட்டுமா? பாரு இதோ ஒரு லைட்டா இதோ ஒரு லைட்டு 2 லைட் மட்டும் தான் ஆகும் அப்ப அந்த ரெண்டு லைட் கண்ட்ரோல் வாயில வச்சுக்கிறேன். ஆமா மொத்தம் போகணும் இது அடங்காத்துங்க அப்படியா? அதுதான் சொல்றேன் இப்ப நான் 2 லைட் ஆஃப் பண்ண சொல்றேன் ஆப்போம் அது 2 வரைக்கும் ஆமா மீதிலாம் அப்பாவது அப்பாவது. சரி ஆப்பாவே ஏய் ஆமாடா டேய், 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 பெரிய ஆள் தானே தெத்தா. இப்ப நான் சொன்ன ஆனாவும் சொல்லு ஆனாவே ஏய் பெரிய விஞ்ஞானிடா நீ ஆமாங்க அப்பாச்சியா ஆமாடா இப்போ ஒரு டவுட் ஆகுது உனக்கு இப்போ கூட சொன்னா அப்போ அப்படியா ஆப்பாவே எப்படி அப்ப ஆப் பண்ணாண்டா இதுடா டீ குத்தாங்க மாமா இட்லி மூஞ்சியா ஆப் பண்றானே என்ன பண்ணுறா இதுதானே முட்டை வச்சிடுறேன் டெய்லியும் கவுண்டா தான் இட்டு போய் கவனிக்கிறாங்க மூத்தத்தை தான் வாங்கி கொடுவோம் குடிச்சுவாங்க ஏய் சரி ஏன் வந்த என்னையார் போக சொன்னேன் 2 பேரும் தானே சொன்னோம் அவன் சொன்னா அவன் போயிட்டு என்னையார் சொன்னேன் உன்னை கூட தானே சொன்னா நானும் சரி போனேன் நான் சொல்றேன் 1/2 மணி நேரம் உனக்கு வேலை இல்ல ஓ ஏன்டா அழுது புலம்புற? நான் ஏங்க புலம்புறேன் ஏமா நான் மோஜா போல ஏன்டா அழுதுன்னு வரேன்? இவ்வளவு நாள் நான் ஒண்ணு வச்சிருந்தேனே இல்லையா ஐயா 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 அப்படி இடிச்சு அப்படியே கூட மாட வேலைக்கு என்ன வச்சிருந்தீங்க இப்ப திடீர்னு வேலை கிடையாது 1/2 மணி நேரத்துக்கு வேலை கிடையாது போடான்றாரு யார் சொன்னது? உங்க வீட்டுக்காரு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஏய் அவர் அப்படிதான்டா சொல்லுவாரு. நான் வேலை கொடுக்குறேன் நீ செய். செய் ராஜா செய் அமிக்கு செய் வெச்சு செய் நின்னு செய் பட்டு செய் டேய் அன்னைக்கு செய் இன்னைக்கு செய் நான் அம்மிக்கு செய்யா? மாத்திட்டாங்களே நான் நீதானே மாத்திட்ட சாமியா நீ 1/2 மணி நேரத்துக்கு வேலை கிடையாது போடான்ட்டு இன்னும் போல நீ சொன்ன இல்ல நீ ஆமா. சொன்ன போயிட்டான் இது போய் அவங்க சொன்னியா அம்மா என்னன்றாங்க நான் கொடுக்குறேன் நீ செய்டான்றான் ஏய் வேலை தரலாமா ஆ சொல்லிட்டாளா ஆ. போய் செய் என்னத்தா என்னத்தா என்னம்மா ஒரு ஏங்க சந்தேகமா இருக்கும் போல இது. ஏன் கோபறீங்க? இப்ப நீ எப்படி நினைக்கிறேன்? ஆ. என் மகன் தான் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்ற ஒரு நாள் பால் கொடுக்க மாட்டேன் சும்மா குத்திட்டு வரேன் நீ அவர் சொல்றது தப்பு இல்லடா. பின்ன என்ன போடா. வேலைக்காரனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்டி அப்படிலாம் நினைக்க கூடாது. என்ன நினைக்க கூடாது டேய் தொட்டு பேசலாம் பாத்தியா தொட்டால் பீ மலரும் தொடாமல் ஆப்ரேட்டர் மலர்ந்தா பாட்டு பாட்டு போடா போடா போடா. மேமா நடுடா டேய். சொல்லிட்டேன் போடா போடா.